ஹவுஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம குள்ளலி வந்து மயில லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிக்கிட்டு இருக்காங்கங்க. "என்னாடி இது மட்டும்தான் பொய் சொல்லியிருக்கா? என் தம்பி வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டியே! சுயவரத்தில எத்தனையோ ஆம்பளைங்க இருந்தாங்க. என் தம்பிய பார்த்தா, என் குடும்பத்த பார்த்தா உனக்கு இளிச்ச வாச்சி மாரி இருந்துச்சா? இல்ல இந்த கல்யாணம் தான் பண்ணியிருக்கியா? இல்ல வேற எதுவும் கல்யாணம் பண்ணியிருக்கியான்னு?" ரொம்ப ஒரு மாரி பேசிட்டான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா, குள்ளலியோட அப்பா பாண்டி வந்து குள்ளலி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கா. "அப்பா சும்மா இருங்கப்பா, என் வாய அடைக்கிறதுலே உங்க வேலையா இருக்கு. அப்ப பேசட்டுங்க. நீ சும்மா இருக்க மாட்டியா?" அப்படிங்கிற மாரி வந்து சொன்னான். அவங்க அம்மா, அப்பா வரட்டும் பேசிக்கிறலாம் அப்படிங்கிற மாரி சொல்லயில, "ஏன் பேச வேணாம்னு சொல்றீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் மயிலோட அம்மாவும், அப்பாவும் வந்துடுறாங்க. வந்தோனே, "என்ன சம்மந்தி சந்தோஷமான விஷயமா? நான் கெஸ் பண்ணிட்டேன் நீங்க சொல்லாமலே" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்கங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க" அப்படிங்கிற மாரி சொல்லி, என்னாச்சு? ஏன் மயில் அழுகுற? என்ன பிரச்சனை?" அப்படிங்கிற மாரி கேட்கையில, "அ என்ன உங்க பொண்ணு என்ன படிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கையில, எம்ஏ லிட்ரேச்சர்." யோவ்! பொய் சொல்லாதீயா?" அப்படிங்கிற மாரி நம்ம சரவணன் கடுப்பாயி ஒரு பெரிய அண்டாவ தூக்கி அடிக்க போயிட்டாருங்க. போனோனே நம்ம கோமதி போய் கேட்குறாங்க, "உங்க பொண்ணு 12ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கான்னு தெரியும். உங்க பொண்ணோட வயசு என்னன்னு தெரியும். என் மகனோட 2 வயசு மூத்தவ" அப்படிங்கிற மாரி கோவமா சண்டை போடுறாங்கங்க. சண்டை போட்டோன்னே, "இப்ப கூட உண்மைய பேச மாட்டியா? சரியான ப்ராடுக்காட குடும்பம்னு" சொல்லிட்டு சரவணன் வந்து கத்துறாருங்க. அந்த டைமு சரியான எமோஷ்னலாவும், ரொம்ப ஒரு கலவரமாவும் நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் போய்க்கிட்டு இருக்குங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, எனக்கு மயிலோட அம்மா, அப்பா திரும்பி எதுவும் பொய் சொல்ல கோமதி நிறுத்துங்க உடனே. பொய் மேல பொய்யா அடுக்கிக்கிட்டே போறீங்க. உங்க மக 12வது தான் படிச்சிருக்கா. அதே மாரி என் மகனோட 2 வயசு மூத்தவன்னு எல்லா உண்மையும் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்பவும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீக. பச்சையா எங்க நெத்தியில என்ன இழிச்ச வாக்குன்னு எழுதி ஒட்டியிருக்கா?" அப்படிங்கிற மாரி ரொம்ப கோவமா பேசுறாங்க. அந்த டைம் நம்ம மயிலோட அம்மா, அப்பாவும் ஷாக்கிங்ல இருக்காங்க. இன்னும் பொய் சொல்ல போறாங்களா? இல்ல உண்மைய ஒத்துக்கிற போறாங்களா என்னன்னு தெரியலங்க. ஆனா நம்ம மயில் தாங்க பாவம். சீரியல் நடக்குது. நாளைக்கு பார்க்கலாம்.